கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் திருச்சிக்கு நண்பராக கருதிய ஒருவருக்கு நான் செய்த பண உதவியை திருப்பி பெறுவதற்காக வந்த நேரத்தில் அந்த நண்பனையே எனக்கு துரோகியாக மாற்றி அவரோடு சேர்ந்து சதி செய்து என்னை கடத்தியது யார்? 4 வாகனங்களை கொண்டு என் வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரை அடித்து காருக்குள் ரவுடிகளைப் போல் ஏறி என் மொபைலை என்னிடமிருந்து பறித்து ஒரு கட்டுமான பணி நடக்கும் இடத்திற்கு என்னை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றது யார்? மார்க்க ஜமாஅத் என்று சொல்லும் நீங்கள் என்னை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற அழைத்துச் செல்கிறோம் என்று அழைத்துச் சென்ற இடம் பள்ளிவாசலா, அல்லது உங்கள் ஜமாஅத்தின் தலைமையகமா, அல்லது கட்ட பஞ்சாயத்து செய்யும் முழுமை பெறாத கட்டிடப்பணி நடக்கும் ஒரு வீடா? இதுதான் நீதியை பெற்றுத்தரும் உங்களுடைய இடமா? என்னை ஒரு அறையில் அடைத்து ஜமாஅத் என்ற பெயரில் 10 சிறுவர்களையும் வாலிபர்களையும் பயன்படுத்தி கட்டுமான ஆயுதங்களையும் கத்திகளையும் கொண்டு இந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று மிரட்டி என் மொபைலை, என் உரிமைகளை, உடைமைகளை பறித்தது யார்? நான் கடத்தப்பட்டதின் மனைவிக்கு தகவல் தெரிந்ததும் காவல்துறைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் பயந்து வந்து UNTJவின் தலைவர் ரஃபி அவர்களே, என் முன்னால் வந்து என்ன சொன்னீர்கள்? லீகலா போறியோ, காவல்துறைக்கே தகவல் கொடுத்துட்டியோ? நாங்க எவ்வளவு பெரிய ஜமாஅத் தெரியுமா இந்த ஊர்ல? காவல்துறை எங்களுக்கு வந்தால் சல்யூட் அடிக்கும். அவங்க வர்றதுக்குள்ள உன் கதியை என்ன ஆக்குறோன்னு பார் என்ன மிரட்டி என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கியது யார்? கட்ட பஞ்சாயத்து செய்ய உங்களின் நபர்கள் நீங்கள் கடத்தி சென்ற இடத்திற்கு வருகை தருவதற்கு முன்னால் காவல்துறைக்கு நீங்கள் கடத்திய சம்பவம் தெரிந்துவிட்டது, மாட்டி விடுவோம் என்ற பயத்தில் என் முன்னதாகவே வந்து தானாகவே 100க்கு கால் செய்வதைப் போல் கால் செய்து இங்கு பிரச்சனை நடக்கிறது, இவரை அழைத்துச் சென்று விடுங்கள், நாங்கள் பாதுகாத்து இந்த பிரச்சனையிலிருந்து ஒப்படைக்கிறோம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினீர்களே, மறந்து விட்டீர்களா? 100க்கு தகவல் தெரிவித்ததால் ஒரு போலீஸ் வந்தவுடன் நீங்கள் நடத்திய நாடகத்தை தான் அந்த வீடியோவில் இந்த உலகம் பார்த்தது. அதற்கு முன்னால் நீங்கள் நடத்திய தாக்குதலை, தடுத்த அடிப்படை உரிமைகளை, மிரட்டிய இரையச்சமற்ற வார்த்தைகளை வீடியோ எடுத்தீர்களே, அதையும் வெளியிட்டிருக்கலாமே. கட்ட பஞ்சாயத்து செய்யும் உங்களுடைய காட்சிகள் வெளிவந்துவிடும் என்ற பயமா? இவர் எனக்கு 12 ஆண்டுகால நண்பர், UNTJவின் பேச்சாளர் என்று பொய் சொன்னீர்களே. இத்தனை வருடங்களில் ஒரு 5-10 நிமிடம் நீங்கள் என்னோடு உரையாடி இருப்பீர்களா? 1 அல்லது 2 முறை என்னை சந்தித்திருப்பீர்களா? இதுவரை உங்கள் அமைப்பு நடத்திய 2 நிகழ்ச்சிகளில் தான் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மக்கள் பலத்தை TNTJவிலிருந்து நீங்கள் வெளிவந்ததற்கு பிறகு வெறும் கூட்டத்தை நிரூபிப்பதற்காக என்னை பகடைக்காயாய் பயன்படுத்திய அந்த அநாகரிகத்தை உங்கள் தெரு ஊர்வாசிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? அந்த வீடியோவிலும் இன்று வரையிலும் இத்தனை அவதூறுகளையும் என் தரப்பின் நியாயங்கள் எதுவும் தெரியாமல் பேசிய அத்தனை நாவுகளின் வஞ்சகத்தையும் ஏன் பொறுமையோடு கையாண்டேன் தெரியுமா? ஒரு நாள் நீங்களே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் வரும். பொய்களை ஆதாரமாக கொண்டு வருவீர்கள் எனக்கு முன்னால். அதை முறியடிக்க இறைவன் என்னோடு இருந்து ஒரு நாளை ஏற்படுத்துவான் என்பதற்காக மட்டும்தான் அந்த நிலையில் நான் பொறுமையை கையாண்டேன். அந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு முன்வைத்த அவதூறான குற்றச்சாட்டுகள், 1 கோடி ஹவாலா பணம், மாற்ற வந்தவரை பிடித்து விட்டோம், காவல்துறை உங்களுக்கே தகவல் கொடுத்தது இது நடப்பதை, நான் மாற்ற வந்த 1 கோடி ஹவாலா பணம் யாருடையது, எங்குடையது, யாரின் பணம் அது, அவரின் பெயர் என்ன, காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுத்தது என்று சொன்னீர்களே, காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுக்க நீங்க என்ன அரசு அதிகாரிகளா? அல்லது சம்பந்தமான விசாரணை எங்கே, வழக்கு எங்கே? 15 காவல் அதிகாரிகள் உங்கள் பள்ளிவாசலை சுற்றி இருந்தார்கள் இதை அறிந்தவுடன் என்று சொன்ன நீங்கள் 100க்கு நீங்கள் தகவல் கொடுத்தவுடன் ஏன் ஒரே ஒரு காவல் அதிகாரி மட்டும் வந்தார்? ஒரு குற்றவாளியை அப்படித்தான் பாதுகாத்து பைக்கில் அழைத்துச் செல்வார்களா? இல்லை என்றால் உங்கள் ரவுடி இந்த அராஜக போக்கில் இருந்து என்னை பாதுகாப்பதற்காக அவர் அழைத்துச் சென்றாரா? 10 கோடி மோசடி என்று கூச்சலிட்டீர்கள். யார் எனக்கு அந்த 10 கோடி அளித்தவர் என்று கூறினீர்கள்? எந்த அடிப்படையில் அவர் எனக்கு 10 கோடியை கொடுத்தார் என்று குறிப்பிட்டீர்கள்? சரி, அவர் 10 கோடி கொடுத்த கணக்கை அவர் நீதியாக நிரூபிக்கட்டும், உண்மை ஒரு நாள் வெளியே வரும். சரி, அந்த நபர் யார்? உங்கள் இயக்கத்திற்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் 10 பேர் கொண்ட வெள்ளை யூனிஃபார்ம் அணியும் உங்கள் ஜமாஅத்திற்கு முதலீடு செய்யக்கூடிய நபர் அவர் இல்லையா? உங்கள் ஜமாஅத்திற்கு எதிராக அமைந்த TNTJ அமைப்பு தெருவாசிகளிடம் சென்று கேட்போமா? உங்களுக்கு முதலீடு செய்து உங்கள் ஜமாஅத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் அவர்தானே. உங்கள் தலைவருக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து 1ஐ 100ஆக்கி பணம் வசூல் செய்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் நாடகம் தானே அது. ஏன் அதை மறுக்கிறீர்கள்? நாவு கூசாமல் இரையச்சமின்றி ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்தவன் என்று கூச்சலிட்டீர்களே, எந்த அடிப்படையில்? என் தனிப்பட்ட வாழ்வில் எதில் நீங்கள் பங்கு கொண்டீர்கள்? எந்த அடிப்படையுமின்றி என் வாழ்வை குறித்து கேள்வி கேட்க உங்கள் இயக்கத்தின் சிறுவர்களுக்கும் உங்களுக்கும் தகுதி கொடுத்தவன் எவன்? இதற்கு சாட்சியாக நீங்கள் முன்வைக்கும் அந்த பெண் வழக்கறிஞர் யார்? அதை ஏன் மறைத்தீர்கள்? 10 கோடி முதலீடு செய்ததாக கூறுகின்ற உங்களின் தலைவரின் 4வது மனைவி இல்லையா அவர்? பொருளாதார மோசடிக்கு கணவரும்
பெண் குற்றச்சாட்டுக்கு அவருடைய மனைவியும், இவர்களின் 10 பேரின் இயக்கம் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இப்படி படுகேவலமான அவதூறுகளையும் பொய்களையும் பொது சமூகத்தின் மத்தியிலே கட்டவிழ்த்து விட முடியும்? கடத்தல் மற்றும் காணவில்லை புகார் தங்கள் மீது இருப்பதை தெரிந்தவுடன் காவல்துறை தோலுரித்து விடும் என்பதை பயந்து தப்பித்து ஓடி எப்படியாவது பழியை போட்டு பகல் முதல் இரவு வரை பொய் சாட்சிகளை கொண்டு புகார் அளித்து எப்படியாவது இவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று முயற்சித்தீர்களே, கூச்சலிட்டீர்களே. உங்கள் கூச்சலை பார்த்து, உங்கள் வெள்ளையாடை இயக்கத்தை பார்த்து காவல்துறை அதிகாரிகள் சொன்ன வார்த்தைகளை நான் இங்கே கூறினால் என்ன ஆகும் உங்கள் ஜமாஅத்தின் நிலைமை? என்னை குற்றவாளி என்றீர்கள். அப்படி என்றால் உங்கள் இயக்கம் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், இவரின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று தலைதொங்க காவல் நிலையத்தில் நீங்களும் உங்கள் தலைவரும் எழுதி கொடுத்தீர்களே, அந்த நகலை நான் வெளியிட வேண்டுமா? காவல்துறை கைது என்று தலைப்பை வெளியிட்டீர்கள். அப்படி என்றால் என் பாதுகாப்பை உறுதி செய்ய, உங்கள் அராஜக போக்கிலிருந்து என்னை பாதுகாக்க என்னுடைய அறை வரை காவல்துறை வாகனங்கள் என்னை பாதுகாக்க வந்தது எதற்கு? துரோகத்தை கொண்டு என்னை வீழ்த்த நினைத்தீர்கள், கடத்தினீர்கள், தாக்குனீர்கள், ஆயுதத்தை கொண்டு மிரட்டினீர்கள், என் உடைமைகளை பறித்தீர்கள். அன்றாட தேவைக்கு நான் செல்வதை கூட கதவை திறந்து செல் என்று நாவு கூசாமல் அதிகாரம் செய்தீர்கள். 3 மணி நேரம் உணவில்லாமல் சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் என்னை தாக்கி ஒரே இடத்தில் உட்கார வைத்தீர்கள். இதுதான் உங்களுடைய இஸ்லாமின் நீதியா? இது குறித்து காவல்துறைக்கு நான் அளித்த புகாரையும் மருத்துவ அறிக்கையையும் காயங்களின் புகைப்படத்தையும் வெளியிட்டால் உங்கள் நண்பன் நாடகம் என்னவாகும் என்று தெரிந்து கொள்வோமா? இங்கு தப்பிக்கலாம் உங்கள் அதிகார பணபலத்தை வைத்து. இறைவனின் நீதிமன்றத்தில் அணுவும் நகர முடியாது. என் தரப்பின் நியாயம் வெளிவராது என்ற குருட்டு நம்பிக்கையில் என்னை பற்றி, என் வியாபாரத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் 1 மணி நேர வீடியோவை வெளியிட்டு அவரிடம் பணம், இவரிடம் பணம், இல்லாத ஸ்கூலுக்கு பணம், ஒரே நிறுவனத்தை வைத்து பல முதலீடு என்ற அடிப்படை ஆதாரமற்று இங்கு தேடினோம் அங்கு தேடினோம், தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று பொய் கூறி உங்கள் ஜமாஅத்தின் முதலீட்டாளரையே வேற ஆள் போல் காட்டி, அவரின் 4வது மனைவியையே குடும்ப வழக்கறிஞராக காட்டி பொய்களை அரங்கேற்றி இருக்கிறீர்களே, இதற்குத்தான் இத்தனை நாட்கள் தேவைப்பட்டதா? அவரிடம் பணம், இவரிடம் பணம், இத்தனை முதலீடு என்று 1 வாரமாக என்ன செய்வதென்று தெரியாமல் என்னோடு தொடர்பில் இருந்த எல்லோருடைய பட்டியலையும் வாங்கி, பணம் திருப்பி கொடுக்கப்பட்டவர்களின் பட்டியலையும், லாபங்களை வாங்கிக் கொண்டு என்னை விட்டு சென்று விட்டவர்களின் பட்டியலையும், எந்த வியாபார அறிவும் இல்லாமல், உடன்படிக்கைகளை பார்க்காமல், 2 தரப்பின் நியாயங்களை பார்க்காமல் ஒருவர் மீது பொருளாதார பழிபோட ஏன் இவ்வளவு போராடுகிறீர்கள்? சரி, என்னை விமர்சித்தீர்கள். சரி, என்னிடத்திலே உங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். இதற்கு எல்லளவும் தொடர்பு இல்லாத ஒரு முசல்மாவாகிய என்னுடைய அன்பிற்குரிய மனைவியை ஹலாலான முறையில் திருமணம் செய்து வாழும் ஒரு பெண்ணை நாவு கூசாமல், நாவுகள் பேச தயங்கும் நரம்பில்லாத வார்த்தைகளை வெட்க உணர்வில்லாமல் நடுத்தரவில் வைத்து ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு பெண்ணை பேச உங்களுக்கு தகுதி கொடுத்தவன் எவன்? உங்கள் குடும்ப பெண்களுக்கு, பிள்ளைகளுக்கு முன்னால் இதே வார்த்தையை பயன்படுத்துவீர்களா? இப்படித்தான் இறை தூதர் உங்களுக்கு வழிகளை கற்றுக் கொடுத்தார்களா? ஒரு முசல்மாவாகிய ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இறக்குவதற்கு உங்களுக்கு எவர் தகுதி கொடுத்தது? என் வீட்டிற்கு ஆள் அனுப்பி என் தந்தை தாயை மிரட்டி ஒரு ஒப்பந்தத்தில் கையெடுத்திடும் வரை வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்று உங்களின் தலைவரின் 4வது மனைவியையும் அடியாட்களையும் வைத்து வற்புறுத்தி கையெழுத்து ஒன்றை வாங்கிச் சென்றீர்களே, மறந்து விட்டீர்களா? அதை மறைத்துவிட்டு பேசுகிறீர்களா? 5 மாதங்களாக என் நிறுவனத்தில் வேலை பார்த்து நாகரிக குறைவால் நீக்கப்பட்ட ஒரு பெண்ணை கையாளாக வைத்துக் கொண்டு மற்ற ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து, என் தம்பிகளாக, உறவுகளாக நான் என் சொந்தம் போல் வளர்த்தெடுத்த என் ஊழியர்களை முதுகில் நெஞ்சில் எனக்கே குத்த வைத்து, என் பத்திரங்களை, காசோலைகளை திருட வைத்து, என்னோடு வியாபாரம் செய்யும் எல்லா நபர்களையும் குழப்பி, ஒரு நிறுவனத்தை அல்லாமல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை அழிக்க துடிக்கும் உங்களுக்கு என் இறைவன் எதை கூலியாக கொடுப்பான் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களின் அரசியல் பணபலத்தை வைத்து எதையும் நிரூபித்து எனக்கு ஆதரவாக பேசும் எல்லோரையும் திருப்பும் முயற்சியில் கூட நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். இறைவனிடத்தில் எப்படி தப்பிப்பீர்கள்? பொய் புகார்களை கொடுத்து, பொய்யான வழக்குகளை கொண்டு, அரசியல் பணம் விளையாட்டை வைத்துக் கொண்டு உங்கள் கடத்தல் தண்டனையை வேண்டுமானால் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் தடுத்து விடலாம். இறைவனின் நீதிமன்றத்தில் எப்படி நீங்கள் தப்பிப்பீர்கள் என்பதை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இது குறித்த அவதூறுகளில் 10, 50, 100 கோடி என்று எந்த கணக்குகளும் இல்லாமல், நாவின் நரம்பில்லாமல் ஒருவர் மீது பழி போடும் இந்த மிகப்பெரிய பழிச்சொல்லை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஒருவரின் கண்ணியத்தை அளிப்பதற்காக பெண் பொருளாதார குற்றச்சாட்டை கொடுத்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை உங்கள் கரத்தால் பறித்துவிட முடியும் என்ற இறை நம்பிக்கையின் அவாவை பயந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்கள் செல்வ ஆசைக்கு உங்கள் நஷ்டங்களை மறைக்க ஒருவரின் மானத்தை அடகு வைக்கும் இந்த முயற்சியை பயந்து கொள்ளுங்கள். இறுதியாக நான் நேசிக்கும் என் சமூகத்திற்கு ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் எந்த ஆராய்வும் செய்யாமல்
இரு தரப்பின் எந்த நியாயங்களையும் அறியாமல், இரு தரப்பின் எந்த வாதங்கள் விவாதங்களையும் அறிந்து கொள்ளாமல் ஒரு தரப்பை நியாயப்படுத்தி இன்னொரு தரப்பை மரணிக்க செய்து விடாதீர்கள். இறைவன் அதைத்தான் நமக்கு அறிவுரையாக சொல்கிறான். எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தாதீர்கள் என்று. இறைத்தூதர் சொன்னார்கள், கேட்பதையெல்லாம் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்பவன் பொய்யன் என்று. இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாருடைய பண்பை இறைமறை சொல்லுகிறது. ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி அவதூறோ தவறான செய்தியோ வந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார், அது மிகப்பெரிய அவதூறாகத்தான் இருக்கும் என்று தங்களின் மீது நல்லெண்ணம் கொள்வார்கள் என்று இறைமறை சொல்கிறது. தன் சகோதரன் மீது நல்லெண்ணம் கொள்வதை தன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய காட்சியாக இறைமறை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. யாரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய கண்ணியத்தை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாரையும் அவமானப்படுத்துவதற்கோ, யாரையும் குறை காண்பதற்கோ, யாருக்கும் தீர்ப்பளிப்பதற்கோ நாம் உரிமையாளர்கள் அல்ல. எத்தனையோ தீர்ப்புகள் எனக்கு எதிராக அளிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ என் கண்ணியத்தை இழிகுலைக்கக்கூடிய செயல்களை பலர் இந்த சமூகத்திலே செய்து விட்டார்கள். இறைவனிடத்தில் இவை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன். என் தோழர்களாகிய என்னை நேசிக்கக்கூடிய இறைவனுக்காக என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான், எவரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தாதீர்கள். தன் குறைகளை மட்டுமே கண்டதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மனிதர்கள்தான், ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். தவறுகளில் இருந்து தன்னை திருத்தி மீட்டெடுத்துக் கொள்பவர்கள்தான் இறைவனிடத்தில் மேலானவர்கள். அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் நாம் நம்மை வளர்த்திருக்க வேண்டுமே தவிர, குறையுடையவர்களையும் தவறு செய்பவர்களையும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் தீர்ப்பு கொடுத்து அழிப்பது இறை நம்பிக்கையாளனின் குணமல்ல. இறைவன் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், யாரெல்லாம் இந்த அவதூறுகளில் இருந்து விலகி இருந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் கண்ணியத்தை தரட்டும். யாரெல்லாம் அறியாமல் இந்த அவதூறுகளில் சிக்கி தவித்தார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் இறைவன் மன்னிக்கட்டும். கடைசியாக என் போல் சோதிக்கப்படுகின்ற எல்லோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, லா தஹஃப் லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள். எதுவாயினும் இறைவன் நம்மோடு தான் இருக்கின்றான். இதை தவிர இந்த விமர்சனங்களுக்கு நான் எதையும் கூறப்போவதும் இல்லை. இந்த விமர்சனங்களுக்காக எந்த ஒரு வீடியோவையோ ஆடியோவையோ இனிமேல் வெளியிடப் போவதும் இல்லை. யார் தூற்றினாலும் அதை குறித்து கவலை இல்லை, யார் போற்றினாலும் அதை குறித்தும் கவலை இல்லை. எவரின் அங்கீகாரத்தை கொண்டும் இந்த சமூகத்திற்காக நான் உழைக்கவில்லை, என் இறைவனின் அங்கீகாரத்தை தவிர. இறைத்தூதரின் வார்த்தையை எனக்கே முன்வைக்கிறேன். இறைவா, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. மேலும் அபூதர்தாவின் வார்த்தைகளை இந்த சமயத்திலே கூறிக்கொள்கிறேன். ஒருவேளை என் மானத்தை உங்களுக்கு முன்னால் கடன் கொடுக்கிறேன். வறுமையின் நாள் வரும், பேசுங்கள், எதை வேண்டுமானாலும் அது நன்மைகளாக திருப்பி வரும் என்ற நம்பிக்கையில் நான் பயணிக்கிறேன். இதை தவிர எந்த ஒரு ஆடியோவோ வீடியோவோ என் சார்பாக இந்த குழப்பங்களுக்கு வெளியிடப்படவில்லை. வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற எத்தனையோ ஆடியோக்கள் இதற்கு முன்னதாக பேசப்பட்டவை. இறைவன் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். எல்லா பிழைகளையும் இறைவன் மன்னிக்க போதுமானவன். எல்லா குறைகளையும் மறைக்க போதுமானவன். எல்லோர்களுக்கும் இறைவன் நேர்வழி காட்டி எல்லோர்களுடைய செயல்களையும் இறைவன் அங்கீகரிக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.